ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் எலெக்ஷனுங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் எலெக்ஷன் இந்த படத்தை தமிழ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஜார்ஜ் மரியன், விஜயகுமார், கீர்த்தி அஸ்ரானி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோவோட அப்பாவா ஜார்ஜ் மரியன் இருக்காரு. அவர் 40 வருஷமாக ஒரே கட்சியில் இருக்காரு. 40 வருஷமாக ஒரு கட்சியில் இருந்தும் அவருக்கு எந்த ஒரு பதவியோ எந்த ஒரு எலெக்ஷனும் சீட்டே கொடுக்கல. இதை வந்து ஃபீல் பண்ணி தன்னோட ஒய்ஃப்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அது ஹீரோ கேட்டுருவார், நம்ம அப்பாவை மதிக்காத கட்சி நமக்கு தேவையில்ல, நம்ம எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அப்பாவுக்கு பெருமை தேடி தரணும் அப்படின்னு நினச்சிட்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் வின் பண்ணாரா இல்லையா, அப்பாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வருது. பொதுவாகவே அரசியல் ஒரு சாக்கடைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சாக்கடையை தான் இந்த படத்தை காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சிஎம் எலெக்ஷனையோ பிஎம் எலெக்ஷனையோ காட்டல. இந்த படத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷனை தான் காட்டியிருக்காங்க, உள்ளாட்சி தேர்தலில் தான் காட்டியிருக்காங்க. அதில் நடக்கிற பாலிடிக்ஸ்க்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஒருத்தர் வந்து பரம்பரையாக ஊர் தலைவராக இருந்து பழக்கப்பட்டவர், அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எலெக்ஷனுக்கு போய் ஆதரவு கேட்குற விஷயமா இருக்கட்டும், நான் ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியை என்னை மதிக்கவே இல்லை, எனக்கு சீட்டே கொடுக்கல, அதனால் சுயேட்சையாக நிற்க போகிறேன் சொல்லிட்டு அவரோட பாலிடிக்ஸாக இருக்கட்டும். அடுத்து ஒரு ஆதி திராவிட மக்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ணலை, நாங்களே நிற்க போகிறோம் எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி பலதரப்பட்ட பாலிடிக்ஸை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஜார்ஜ் மரியனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே ஜார்ஜ் மரியன் வந்து ஒரு படத்தில் இருக்காருனாக்கா அவர் ரோல் வந்து பேசப்படும், அந்த அளவுக்கு அவர் ஆக்ட் பண்ணுவார். அதே போல் இந்த படத்துலையும் ஒரு பொலிட்டிஷியனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. 40 வருஷமாக ஒரே கட்சியில் இருந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. ஜார்ஜ் மரியனுக்கு ஒரு சீன் வரும். ஜார்ஜ் மரியனோட ஃப்ரெண்டு வந்து தன்னோட கட்சியில் அவர் இருந்த கட்சியில் சீட்டு கொடுக்கலன்னு சுயேட்சையாக நிற்பார். அப்போ ஜார்ஜ் மரியன் ஹெல்ப் கேட்பார், நீ வந்து எனக்கு ஓட்டு கேட்டேனாக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன், எனக்காக ஓட்டு கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஜார்ஜ் மரியன் சொல்லுவார், பொண்டாட்டி புள்ள நண்பன் எல்லாமே என் கட்சிக்கு அடுத்தது தான், என் கட்சி யார் நிறுத்துதோ அவருக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன், உனக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அது ஜார்ஜ் மரியனோட ஆக்டிங் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அடுத்து ஹீரோ விஜயகுமார், அவர் வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எலெக்ஷனில் நிற்கிற விஷயமா இருக்கட்டும், அதனால என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார் அந்த ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்பவே மெச்சூர்டாக பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து ஒரு 1/2 hour வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சாங் வச்சுருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அடுத்து செகண்ட் ஹீரோயின் வந்து கீர்த்தி அஸ்ரானி, அவங்க வந்து படம் ஃபுல்லாக வருவாங்க, கிளைமேக்ஸ் சொல்லி வருவாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு வில்லனாக நடிச்சவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பொலிட்டிஷியனாக வரவங்க அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் வில்லன் ரோலை இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் மொக்கையாக காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. 2வது இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போணுச்சு. அதுக்கப்புறம் போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா படம் வரும், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து கோவிந்த் வாசன் தான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் 2 hours வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. பார்க்குறது பார்க்காதது உங்கள் விருப்பம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.